அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் இந்த காணொலியில் பார்க்க போவது மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். மகர ராசி குரு பயிற்சி பலனில் இந்த குரு மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு மகர ராசிக்கு என்னென்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு குரு 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிறார். இந்த 3ஆம் இடம் எதை குறிக்கும்? தைரியம், வீரியம் மற்றும் உடல் ஸ்தானம். இதை குறிக்கிறது 3ஆம் இடம். மற்றும் 12ஆம் இடத்தையும் அவர் தான் அதிபதியாக வருவார் மகர ராசிக்கு. இந்த 12ஆம் இடம் என்பது அயன சைன போகம் மற்றும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மறைஞ்சு இருக்கக்கூடிய இடங்களை குறிக்க இடம்தான் 12ஆம் இடம். இந்த இடத்துக்குரிய குரு இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிருந்தார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடகத்திலிருந்து உச்சமாகி உங்கள் ராசியே பார்க்கறது குரு பார்க்கிறாரு. இந்த குரு உச்சமாகி ராசியை பார்க்கறதுனால என்னென்ன நடக்கும், சாதகங்கள் என்னென்ன நடக்கும், பாதகங்கள் ஏதேனும் நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகிறதே ஒரு நல்ல அமைப்பு. அது என்ன நல்ல அமைப்புன்னா, அதுவும் குரு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி உச்சமாகி இந்த ராசியை பார்க்கறதுனால குரு 3ஆம் இடம்ன்றனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா உடல் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் குரு. அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியோட உடல் நலனும் சரியாகும். சிலருக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்பு உடல்நிலையில சிறு பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். மனைவிக்கும் இருந்திருக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் இருந்திருக்கும், திருமணமாக ஆனவர்களுக்கு இருந்திருக்கும், இளைய பருவத்தினருக்கும் மகர ராசிக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு முதலில் உடல்நிலை, தேக சுகத்தை, தேக ஆரோக்கியத்தை அவர் சரி பண்ணுவார். அடுத்து அவர் செய்யக்கூடியது இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுப்பார். அது என்னன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, அவர் 12ஆம் இடத்துக்கு அதிபதியானதுனால அந்த 12ஆம் இடத்துக்கு அவர் 8ல மறைகிறார். அதாவது மகர ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு அந்த ஸ்தானத்துக்கு 8ல மறைகிறார். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்களை கட்டுக்கொள்ள வைப்பார். அதாவது வீண் விரயங்களை குறைச்சி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வாங்கும் அளவுக்கு உங்களை பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள வச்சு ஒரு நல்ல சேமிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். மற்றும் 12ஆம் இடம் என்பது ஒரு தொலைதூர பயணம், ஆன்மீக பயணம், இவை அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இப்போ இந்த 12ஆம் அதிபதி உச்சமாயி ராசி பார்க்கறதுனால நீண்ட காலமாக நீங்கள் ஒரு தொலை தூரத்துக்கு போக வேண்டி இருக்கும், ஒரு ஆன்மீக சுற்றுலா போக வேண்டி இருக்கும், இந்த ஒரு சித்தர் சமாதிக்கு போக வேண்டி இருக்கும், ஜீவ சமாதிக்கு போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. போக முடியாமல் உங்களை காலம் தள்ளி போய்கிட்டு இருக்கும். அந்த தள்ளி போயிட்டு இருக்கிற காலம் ஒரு முடிவுக்கு நீங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. சித்தர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் மூலியமாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது சித்தர்கள் மட்டுமல்ல, உங்களோட முன்னோர்கள், வயதில் மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னென்ன பண்ணுவார்? 7ஆம் இடம் பங்குதாரர்கள், மனைவி மற்றும் மனைவியின் தாயார். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமாகியிருந்தால் மாமியார், மாமனார், இந்த அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம். மனைவியின் தாயார், கணவனின் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 7ஆம் இடம். அதனால மாமியார் சிலருக்கு ஒரு மனசஞ்சலங்களாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை தீர்ந்து அவர்கள் கூட ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்து 6ல் குரு இருந்ததுனால 7ஆம் உங்கள் ராசிக்கும் அவர் 3ஆம் இடத்துல இருந்ததுனால சிலருக்கு இளைய சகோதரர் கூட சிறு சங்கடங்கள் இருந்திருக்கலாம். அந்த சங்கடம் இந்த குரு பயிற்சியினால தீர்வாகும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவர் என்னென்ன பலனை செய்வார் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகிறார்.
நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 3ஆம் இடம் தேக சுகம் உள்ள இளைய சகோதரத்தில் குறிக்கும் அப்படின்னு. அவருக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது என்ன ஆகும்? உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்கள் இளைய சகோதரர்கள் துணை இருப்பார்கள். ஒரு இளைய சகோதரர் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நீண்ட காலமாக ஒரு 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 செயல் செய்ய வேண்டியிருக்கு, தடங்களாக இருக்குது, எனக்கு இளைய சகோதரர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை உங்களின் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள் இந்த குரு பயிற்சியினால. அடுத்து இந்த குரு பயிற்சியினால் மகர ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீண்ட காலமாக இளைய பருவத்தினர் திருமணமாகாம பெண் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி பெண் தேடிட்டு இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால குருபலன் கிடைத்து உங்களுக்கு நல்ல வரன் அமையும். அதாவது ஆணா இருந்தா உங்களுக்கு பெண் கிடைக்கும், பெண்ணா இருந்தா வரன் தேடிட்டு சரியான வரன் அமையல, எங்க பெண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பெண்ணுக்கு பிடிச்சா எங்களுக்கு ஜாதகம் சரி வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த குரு பயிற்சியினால குருபலன் கிடைச்சி புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அடுத்து குடும்பம். இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு அவர் நல்ல இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் நன்றாக இருக்கும். இந்த அவர் குடும்பஸ்தானத்துக்கு அவர் 6ல் தானே மறைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அவர் 6ல் மறைஞ்சாலும் உச்சமாக இருக்கிறாரு. உச்சமானாலே சுப கிரகங்கள் உச்சமானாலே தன்னுடைய ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் வலுத்து செய்யும். அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்துக்கு அவர் 6ல் மறைஞ்சாலும் குடும்பத்தை அவர் கெடுக்காம குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போவார். 3ஆம் அதிபதி தான் அவர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து 4ஆம் இடத்துக்கும் அவர் 4ல் தான் வந்து உச்சமாகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. தொழில் ஸ்தானம். தொழிலுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான துலா ராசிக்கு அவர் வந்து 10ல் உச்சமாகிறார். இதனால என்னப்பா நடக்கும்? துலா ராசிக்கு நான் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடுவோமா, நாளைக்கே நாம் 100 கோடிக்கு அதிபதி ஆயிடுவோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த 10ஆம் இடத்துக்கு அவர் 10ல் உச்சமாகிறதுனால, அதாவது 10க்கு 10ங்கிறது இன்னொரு தொழில் ஸ்தானம். மனைவிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலர். அந்த மனைவி வேலை அந்த மனைவிக்கு வேலை வாய்ப்பு அமையும். சிலர் கணவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சில மனைவிகள் இருப்பீங்க, பெண்கள் இருப்பீங்க. உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கும். அதாவது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவருக்கு வேலை இல்லாமல் சிலர் இருப்பாங்க. சிலருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை சரியாகி கணவனுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அது 10க்கு 10ஆம் இடம். மற்றும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொழில் வளர்ச்சி நல்லா கொடுக்கும். அது எப்படி நல்லா கொடுக்கும்? ஏன்னா அவர் 10க்கு 10ஆம் அதிபதியா அவரு தான் 10ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். இந்த உச்சமாகக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் வளத்தை பெருக்கி கொடுப்பார். புதிதாக சிலருக்கு தொழிலை ஆரம்பித்து வைப்பார். இந்த இடத்துல குரு நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே மகர ராசிக்கு ராஜயோக கிரகங்களான சனி மற்றும் புதனி நட்சத்திரங்கள்ல தான் இந்த இதில் குரு பயணிப்பார். அதனால சார அமைப்புலையும் மகர ராசிக்கு இந்த குரு நல்ல இடத்துல அவர் பயணிக்கிறார், நல்ல இடத்துல அவர் இருக்கிறார். அடுத்து உங்களுடைய நிதி மேலாண்மை பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உச்சமாகி 10க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் 11ஆம் அதாவது மகர ராசிக்கு 11ஆம் அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வீட்டுக்கு அவர் வந்து 9ஆம் இடத்துல உச்ச நிலைமை அடைகிறார். அதாவது உங்கள் லாபஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? திடீர் லாபங்கள், ஒரு சிலருக்கு மனைவி வழி சொத்துக்கள், திடீர்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் லாட்டரி அமைப்புகள், இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி அமைப்புகள் இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால கிடைக்கும். இந்த குரு அது மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா அது இல்லை. ஒரு சிலருக்கு இளைய திருமணத்துக்கு 2வது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த சனி ஜென்மத்தில் இருக்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு திருமண வாழ்வு முறிவு ஏற்பட்டிருக்கும். அந்த முறிவு ஏற்பட்டவர்களுக்கு சிலருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அந்த வழக்கு சாதகமாகி உங்களை 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களுக்கு இந்த தடவை அந்த 2ஆம் திருமணம் பாக்கியம்
நல்லபடியாக அமையும். அந்த 2ஆம் திருமணம் நிலைக்கும் அமைப்பை உங்களுக்கு நல்லபடியாக கொடுப்பாரு இந்த குரு பகவான். இது இவ்வளவுதானா, இதுக்கு மேலே பாதகம் எதுவும் செய்யாதா அப்படின்னா, பெருசாக பாதகம் எதுவும் இந்த குரு பகவான் மகர ராசிக்கு செய்ய மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் நல்ல உபஜய ஸ்தானத்திற்கும் 12ஆம் இடத்துக்கு மதிப்புதை 7ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால குருவால் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இறைவன் கருணையால் அனைத்து செல்வங்களும் பெற்றும் நன்றாக இருப்பீர்கள். மற்றும் ஒரு சிறு தகவல், நமது அஸ்ட்ரோவாசன் டிவி சேனலில் திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் இலவச ஜோதிட நேரலை நடத்துகிறோம். நீங்கள் கலந்துக்குங்க. உங்களுடைய கேள்வி பதிலை நேரலையில் கொடுங்க. நீங்கள் உங்களுடைய பதிலை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.